எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டப்பிங் படம் 2021 வெளிவந்த கோஸ்ட் மேன்ஷன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மேன்ஷன். அந்த மேன்ஷன்ல தங்குறதுக்காக ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் வராரு. இந்த மேன்ஷன் ஊருக்கு எல்லையில இருக்கிறனால அதனால டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காதுன்னு அவரை கூட்டு வந்த புரோக்கர் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த எழுத்தாளர் அந்த புரோக்கர் பேசுறத கேட்டுட்டு இருக்கும்போதே அவருக்கு வேற ஏதோ ஒரு சத்தம் காதுல விழுது. தரையில இருந்து அந்த சத்தம் வர்றதை உணர்ந்து அவர் இருக்கிறது 5வது மாடி. அதனோட ஃப்ளோர்ல காதை வச்சு கேக்குறாரு. அவரோட காதுக்கு அப்போ கீழ் வீட்டுல நிறைய குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. கீழ் வீட்டுல குழந்தைகள்லாம் இருக்கும் போல அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்ட்டு அவர் அந்த புரோக்கர் கிட்ட கேட்க, அதுக்கு அந்த புரோக்கர் உடனே இந்த மேன்ஷன்ல குழந்தைகள்லாம் கிடையாது, அது போக இந்த ரூமுக்கு கீழே இருக்கிற ரூம் காலியா தான் இருக்குது, ஏன்னா நானும் இங்க இருக்கிற 7வது மாடியில தான் ஸ்டே பண்ணிருக்கேன்னு சொல்றான். அந்த எழுத்தாளரும் சரின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் கிட்ட மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவனை அனுப்பிடுறாரு. இப்ப நைட் டைம் ஆகுது. அவருடைய ஸ்டோரியை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்த 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது. அவருக்கு எந்த ஐடியாவுமே வரல. இந்த ரூம்ல அவர் இருக்கும்போது மென்டலி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸா அவர் ஃபீல் பண்றாரு. இந்த சமயம் இவருக்கு ஸ்டார்டிங்ல கேட்ட மாதிரியே கீழ் ஃப்ளோர்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. அது என்னன்னா, கீழ் வீட்டுல இருக்கிறவங்க ஏதோ ஒரு கம்பு எடுத்து அவங்களுடைய சீலிங்ல தட்டுறது. இவரு இருக்கிற ஃப்ளோர் வரைக்கும் சவுண்ட் வைப்ரேஷன் ஆகுது. அதுவே இவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. இவர் எழுத வந்த கதையை ஆழ்ந்து சிந்திக்க முடியல. இவருக்கு தலைவலி அதிகமாகுது. சோ கீழே இருக்கிற மெடிக்கலுக்கு போய் டேப்லெட் ஒண்ணு வாங்கிட்டு திரும்ப இவருடைய ரூமுக்கு கிளம்பி வராரு. வந்தவர் லேப்டாப்பை ஓபன் பண்ணி வச்சுட்டு போய் டேப்லெட்டை போட்டுட்டு திரும்ப கதையை எழுதலான்னு வர்றப்பதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாரு. அவரு ஓபன் பண்ணி வச்சுட்டு போன லேப்டாப் இப்ப அவருடைய டேபிள்ல இல்ல. என்னடா இப்பதான லேப்டாப்பை ஓபன் பண்ணி வச்சோம், எங்க போச்சு அதுக்குள்ள அப்படின்ட்டு வீடு ஃபுல்லா தேடுறாரு. அவருக்கு லேப்டாப் கிடைக்கவே இல்ல. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே லேப்டாப் எங்க போயிருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இவருக்கு பின்னாடி ஒரு கதவும் மெதுவா திறக்கிற சவுண்ட் கேக்கு. உடனே எழுத்தாளர் அந்த கதவை முழுசா திறந்துட்டு வெளியே பார்த்தா அது அந்த ரூமுடைய வராண்டா. அங்க யாருமே இல்ல. ஆனா ஒரே ஒரு பழைய ஷூ ஒண்ணு அங்க கிடக்கு. அது ஒரு சின்ன பையனுடைய ஷூ. அவனோட பேர் கூட அந்த ஷூல எழுதி இருக்கு. இப்ப அந்த எழுத்தாளர் அந்த ஷூவை அவருடைய கையில மெதுவா எடுக்கிறாரு. அந்த சமயம் சடனா ஒரு சத்தம். பயந்து போய் திரும்பி பார்த்தா இந்த எழுத்தாளருடைய லேப்டாப் இவர் வீட்டு சீலிங்ல இருந்து டமால்னு ஃப்ளோர்ல வந்து விழுது. கூடவே நிறைய சின்ன பசங்க ஓடுற மாதிரியான சத்தம் கேக்குது. இவரும் அங்கே இங்கேன்னு ஓடி தேடி பாக்காரு. எங்கேயுமே பசங்களை காணோம். உடனே நேரா அந்த மேன்ஷனுடைய மேனேஜர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்க என்னோட ரூம்க்கே வந்துட்டாங்க, என்னோட லேப்டாப்பை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க, நான் அவங்கள பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா முடியல, நீங்க இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ட்டு மிரட்டுறாரு. இதை கேட்ட அந்த மேனேஜரோ, என்ன சார் வளர்றீங்க, இந்த மேன்ஷன்ல சின்ன பசங்களே கிடையாது, நீங்க வேற எதையோ பார்த்துட்டு வளர்றீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். உடனே அந்த எழுத்தாளர் டென்ஷன் ஆகி, நான் என்ன பொய்யா சொல்றேன், வேணா சிசிடிவியை செக் பண்ணுங்கன்னு சொல்றான். இப்ப மேனேஜரும் சிசிடிவியை செக் பண்றாரு. அந்த மேனேஜர் சொல்றது உண்மைதான். சின்ன பசங்களுடைய எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே அந்த வீடியோல சிக்கல. அதுக்கு மாறா பசங்க சத்தம் கேட்டு இந்த எழுத்தாளர் தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு சின்ன பசங்களுமே ஓடுற மாதிரியான காட்சி அந்த சிசிடிவில பதிவாகல. இத பார்த்த எழுத்தாளருக்கு அந்த இடத்துல என்ன நடக்குங்கிறதே புரியல. எதுவும் பேசாம கிளம்பி வந்துடுறாரு. வந்தவர் இப்ப அவர் இருக்கிற ஃப்ளோருக்கு கீழ் ஃப்ளோருக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா இவர் இருக்கிற ரூமுக்கு நேர கீழே இன்னொரு ரூம் இருக்கு. ஆனா அந்த புரோக்கர் அந்த ரூம்ல யாரும் இல்லன்னு சொல்லியிருப்பான். ஆனா உண்மையில உள்ள ஆட்கள் இருக்காங்க. இவரும் கதவை தட்டி தட்டி பாக்காரு. யாரும் திறக்க மாட்டாங்க. எதுக்காக இந்த ரூம்ல சின்ன பசங்க தங்கி இருக்கிறத நம்ம கிட்ட எல்லாரும் மறைக்காங்கன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. கடைசி வரைக்கும் யாருமே வெளியே வர மாட்டாங்கங்கிற கோவத்துல அங்க இருந்த ஒரு ஷூ ரேக்க பாக்காரு. அந்த ஷூ ரேக் ஃபுல்லா சின்ன பசங்களுடைய ஷூஸா இருக்குது. அதுல இவரு ரூமுக்கு முன்னாடி ஒரு ஒத்த ஷூ கடந்துச்சு இல்ல, அதே நேம் எழுதப்பட்ட இன்னொரு ஷூவும் இருக்கு. சோ இந்த எழுத்தாளருக்கு கன்ஃபார்ம் ஆயிருது, இந்த ரூம்ல இருக்கிற பசங்க தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்காங்கன்னு. உடனே கோவத்துல அங்க இருந்த ஒரு பெரிய கேரி பேக் எடுத்து அந்த சின்ன பசங்களுடைய மொத்த ஷூஸையுமே எடுத்து அதுல போட்டு இவருடைய கோபத்தை காட்டுறதுக்காக அதை அப்படியே எடுத்துட்டு போய் இன்னொரு குப்பை தொட்டியில போய் வீசி எரிஞ்சிடுறாரு. போனவர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆனதுனால கதையை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தூங்க போயிடுறாரு. நைட்டு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிருது. அந்த நேரம் இவருடைய பெட்ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் இவரு கேக்கு. இந்த நேரத்துல யாரா கதவை தட்டுறது, அதுவும் பெட்ரூம் கதவை அப்படின்ட்டு இவரு கொஞ்சம் பயந்துகிட்டே கதவை மெதுவா ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா மிரண்டு போய் நின்னுட்டு இருக்காரு. என்னன்னா இவரு குப்பையில தூக்கி போட்டார்ல ஷூஸ், அது எல்லாம் இப்ப அதே கேரி பையில இவருடைய வீட்டுக்குள்ள இருக்கு. அதுவும் நடு ஹால்ல இருக்கு. அவ்வளவுதான், அந்த எழுத்தாளருக்கு ஈர கொலையே நடுங்கிருது. எல்லா கதவும் பூட்டி இருக்கும் போது இதை யாரும் உள்ளதுக்கு போட்டிருப்பா அப்படின்ட்டு பயப்பட ஆரம்பிக்காரு. அவர் அந்த கேரி பையையே பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது சடனா வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு ஒரு ஆள் ஓடுற மாதிரி தெரியுது. எழுத்தாளர் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி அவர் பயந்துகிட்டே கதவுல இருக்கக்கூடிய வியூவர் லென்ஸ் வழியா வீட்டுக்கு வெளியே யாராவது நிக்காங்களான்ட்டு பாக்காரு. 3 சின்ன பசங்க தலைய குனிஞ்சபடியே எதிர்பக்கமா திரும்பி நின்னுட்டு இருக்காங்க. இவர் அதை அப்படியே பயந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அதுல ஒரு பையனுடைய முகம் வியூவர் லென்ஸ் முன்னாடி வந்து நிக்க, அவ்வளவுதான், அந்த எழுத்தாளர் மிரண்டு போய் பின்னாடி விழ அந்த பசங்களுடைய ஷூஸ் வச்சிருந்த கேரி பேக் மேல போய் விழுந்து உள்ள இருந்த ஷூஸ் எல்லாம் வெளியே தெரிச்சிருது. கை கால்லாம் நடுங்கினபடியே எந்திக்க ட்ரை பண்றாரு. அப்ப அவருடைய சீலிங்ல ஒரு சத்தம் கேக்கு. என்ன அப்படின்ட்டு இவரு மேல பார்த்தா பேய் உருவத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் அவருடைய வீட்டு சீலிங்ல தலைகீழா தொங்கிட்டு இருக்கு. இந்த எழுத்தாளர் மிரண்டு போய் கத்த அந்த இடமே பிளாக் அவுட் ஆகுது. இந்த மேன்ஷன்ல அப்படி என்னதான் நடக்குது, இங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள் என்ன, அடுத்தடுத்த வீடியோஸ்கள்ல பார்க்கலாம். நீங்க இதோட முடிச்சிடாதீங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.